Hi guys, welcome back to our channel. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பிசிசி பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் பிசிசியில் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது, அதை நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வந்து என்னோட ஆர்பி கார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்பி கார்டுனா என்னன்னா டெம்பரரி ரெசிடென்ட் பர்மிட் கார்டு. ஸோ இது வந்து இங்கே லாட்வியா வந்து எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு தான் அந்த ஃபுல் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு லாட்வியன் விசா கிடச்ச உடனே நமக்கு வந்து 3 months விசா தான் தருவாங்க. அண்ட் 3 months டூரேஷனில் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே ஆர்பி கார்டு வந்து அப்ளை பண்ணுவோம். ஆர்பி கார்டுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்க இமிகிரேஷன் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 yearக்கு வந்து ஒரு டெம்பரரி ரெசிடென்ட் பர்மனெண்ட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 yearக்கு கொடுப்பாங்க. அந்த 1 yearக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து அதை நீங்கள் ரெனியூ பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணணும். அதுதான் இங்கே இருக்க ப்ரொசீஜர். ஸோ அந்த கார்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா லாட்வியா வந்ததுக்கப்புறமா 1 day ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டிக்கு போய்ட்டு இந்த மாதிரி நான் லாட்வியாக்கு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஸ்டடி அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று தருவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் சைன் பண்ணணும். சைன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்டடி அக்ரிமெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட். ரெண்டாவது டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட். நீங்கள் உங்களுக்கு வந்து வீசா கிடைச்ச நெக்ஸ்ட் செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை டாமோ ஏதோ ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டியில் இருக்க டாம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி எதனா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. அவங்களே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. அவங்களே வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் கொடுத்துருவாங்க. சப்போஸ் அப்படி கிடைக்கல அப்படின்னா வேறு எதனா வெப்சைட்ஸில் எதனாச்சும் பார்த்து இங்கே வந்து நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து பிங்க் பண்ணுறேன். இஃப் எனி ஹெல்ப் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து பண்ணுறேன். நான் இருக்க டாமில் ஏதாச்சும் வேக்கண்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எதனா வேக்கண்ட் இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் யூ ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ இன் இன்ஸ்டாகிராம். ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து வாங்கணுங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பி அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து இமிகிரேஷன் வெப்சைட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த லிங்க்கையும் வந்து நான் வந்து கீழே வந்து பிங்க் பண்ணுறேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மொத்தம் வந்து 14 pages இருக்குங்க. அந்த 14 pagesல வந்து ஃபுல்லாகவே வந்து லாட்வியனில் தான் வந்து எடுக்கணும். ஸோ லாட்வியனில் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபில் அவுட் பண்ணுங்க. எங்கள் யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் அதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லெக்சர் மாதிரி வந்து எடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணேன். அதுவுமே வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பிங்க் பண்ணுறேன். சப்போஸ் வேறு எதுவும் யூனிவர்சிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது மாதிரி ஏதாச்சும் கைட் பண்ணலன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்களே கூட செல்ஃப் அப்ளை பண்ணலாம். எப்படி பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து எல்லாமே வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். உங்கள் பேர், நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்போர்ட் நம்பர், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசிக்காக தான் இருக்கும். அதில் மொத்தம் ஒரு 14 pages இருக்கும். 14 pages வந்து ஃபில் பண்ணுறேங்க. ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறமா இதுதான் வந்து தேர்ட் டாக்குமெண்ட். இதை வந்து எடுத்து வச்சுங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்கிற எல்லா பேஜஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அண்ட் 5th டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது உங்களோட லாஸ்ட் 6 months, அதாவது நீங்கள் வந்து ஷோ மணி காட்டியிருப்பீங்க இல்லையா, இந்த விசா சப்மிஷனுக்கு வந்து ஷோ மணி வந்து காட்டியிருப்பீங்க. இப்போ ஷோ மணியோட காஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து 8,000 euros கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து 9,000 euros கிட்ட வரைக்கும் மாற்றிட்டாங்க. ஸோ நான் வந்ததுக்கப்புறமா ஸோ அவங்க சொல்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து விசா ரிஜெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு லாட்வியாவில் வந்து. ஸோ என் ஃப்ரெண்டுமே வந்து என்னை பற்றி ரொம்ப வந்து வரி பண்ணிட்டு இருந்தான். பை லக்கிலி நான் வந்து இங்கே வந்துட்டேன். ஸோ சப்போஸ் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாராச்சும் விசா லாட்வியாவுக்கு விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஷோ மணியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து விசா ரிஜெக்ஷனுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் லெட்டர் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 6 months வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க் மேனேஜரோட சைன், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாம்ப், இதெல்லாம் வந்து நீங்கள் மேனேஜராக கேட்குறாங்க. ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பேங்க்கோட டிக்ளரேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர், இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வாங்கி அதுவுமே வந்து சிக்னேச்சர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த விஷயத்தில் வந்து என்னோடய ஃப்ரெண்டும் வந்து அடிபட்டிருக்காரு. அவர் வந்து ஈச் பேஜில் வந்து சைன் வாங்கிட்டு வரல. ஸோ அதனால் மறுபடியுமே வந்து அவர் லோக்கலில் பேங்க்கில் போய்ட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் போய்ட்டு வாங்கி அதுக்கப்புறம் இங்கே சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் 7th டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பிசிசிங்க. பிசிசிக்கு வந்து நான் எவ்வளோலாம் ஃபைட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அந்த பிசிசி வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ பிசிசியுமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 7 டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போஸ்டல் கவர் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு அதில் பாஸ்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. இந்த மாதிரி வந்து இங்கே வந்து 3 கேட்டகரியாக இருக்குங்க.
ஆர்பி கார்டு வாங்குறதுக்கு. ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1 மந்த் டியூரேஷன். அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 10 டேஸ் ப்ராசஸ் பண்ணுறது. தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 4 டேஸ் ப்ராசஸ். இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, எதுவும் பெரிய செலவுலாம் ஆகாது. செகண்ட் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு €200 வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க. தேர்ட் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு €400 வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸில் உங்களுக்கு ஆர்பி வேணுமோ அதில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே மொத்தம் 4 இமிகிரேஷன் இருக்குங்க. இமிகிரேஷன் 1, இமிகிரேஷன் 2, இமிகிரேஷன் 3, இமிகிரேஷன் 4ன்னு சொல்லிட்டு 4 இமிகிரேஷன் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்கிறது இமிகிரேஷன் 1, இமிகிரேஷன் 4ல் தான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் எனக்கும் தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து காமனாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இமிகிரேஷன் 1ல் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ இமிகிரேஷன் 1ஓட அட்ரஸ் வந்து நான் தரேன். ஸோ அந்த இமிகிரேஷன் 1க்கு வந்து கொரியர் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் உங்களோட ப்ராசஸ், அதாவது நீங்கள் அந்த 3 கேட்டகரியில் ஒரு கேட்டகரி சொல்லியிருப்பீங்களா அந்த க்ரைட்டீரியா, அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண உங்களோட மெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணிருப்பீங்க. அந்த மெயிலுக்கு தான் வந்து எல்லா அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எல்லா மெயிலுமே வந்து அந்த மெயிலுக்கு தான் வரும். ஸோ அந்த மெயிலை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதில் தான் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு மெயில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போக சொல்ல இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே. இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு மெயில் வந்த அன்றைக்கி நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் கொடுத்துருவாங்க. அதாவது இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன டேங்க, இன்றைக்கி வந்து ஜான் 21. இன்றைக்கி ஜான் 21 வந்து நெக்ஸ்ட் இயர் ஜான் 21 வரைக்கும் இருக்கணுங்க அந்த இன்சூரன்ஸ் டைம் டியூரேஷன். அது மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்களும் அதெல்லாம் பார்த்து கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா இங்கே ரீகா 1 ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நான் போய் வந்து செஸ்ட்டு வந்து எக்ஸ்ரே எடுத்தேன். இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் வந்து செஸ்ட் எக்ஸ்ரே வந்து அந்த போன் தெரியாமல் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேஷன் தருவாங்க. இந்த மாதிரி செஸ்ட் எக்ஸ்ரே பார்த்துட்டு ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சர்டிஃபை பண்ணி தருவாங்க அந்த சர்டிஃபிகேட்டு. ஸோ இதுவுமே வந்து இந்த 2 சர்டிஃபிகேட் வந்து மேண்டிட்டரி. இது வந்து உங்களுக்கு மெயில் வந்து நீங்கள் இமிகிரேஷன் ஆஃபீஸ் போகும்போது இது 2த்தையும் கொண்டு போயிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறமா இது 2 டாக்குமெண்ட்டும் கேட்பாங்க. இது கொடுத்துட்டு உங்களோட பயோமெட்ரிக்ஸ் வைக்க சொல்லுவாங்க. பயோமெட்ரிக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா டிஜிட்டலாக சைன் பண்ண சொல்லுவாங்க. டிஜிட்டல் சைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இருக்க அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு, லொக்கேஷன் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு €5 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த €5 வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா கார்டு வாங்குறதுக்கு, அதாவது டிசிஷன் டேட் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து ஓகே, எந்த டைமில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கார்டு வந்து கலெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டேட், உங்களோட கன்வீனியன்ட் டேட் அண்ட் டைம் சொன்னதுக்கப்புறம் அந்த டேட் அண்ட் டைமில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் இமிகிரேஷன் ஆஃபீஸ் போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களோட கார்டு கொடுப்பாங்க. நான் வந்து எனக்கு டைம் இல்லாதனால என்னோடய கார்டுக்கு வந்து ஒரு €80 வரையும் சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு ஏன்னா 2 டேஸில் வந்து கார்டு வேணும்னு சொல்லிட்டு €80 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நார்மலானா ஒரு €10-15 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களோட கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இது வீடியோடைய எண்டு. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இஃப் எனி டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பை பை, see you guys.